போன வருஷம் 2024 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வந்த நோட்டிஃபிகேஷன் தான் தமிழ்நாட்டில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் அண்டு தாலுகா கோர்ட்டில் உள்ள அந்த கோர்ட் ஜாப்புக்கான வேக்கன்சி. அதை இன்னும் ஃபில் பண்ணாமல் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கான செகண்ட் ஸ்டேஜ் ப்ராக்டிக்கல் ஸ்டேஜ் கூட போக முடியாமல் கிடப்பில் கிடக்கு அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் அப்படின்றது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி இன்னும் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியே 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி 2 வருஷம் ஆச்சுன்னா கூட 2 வருஷத்துக்கு மேலே கடந்து போகும்போது பழைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ண விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி எதுவும் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் அரண்டு போய் உட்காந்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இப்போ இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஒன்று ஃபைல் பண்ண போகிறாங்களாம். எப்படின்னா இவ்வளோ வருஷம் ஆச்சு, 1.5 வருஷமாச்சு, இந்த ப்ராசஸ் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆர்டிஐ கூட போட்டு கேட்க முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷனில் கூட கொடுத்துட்டாங்க, வேறு வழி இல்லை. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்புக்கு எதிர்த்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்று தொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி களத்தில் இறங்கிட்டாங்க. அது எப்போ வழக்கு தொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுக்க முடியலை அப்படின்ற ஒரு காரணத்தையும் பேசிக்கிறாங்க. என்ன காரணம்னா வெக்கேஷன் வேறு விடுறாங்களாம் கோர்ட்டில். அது வரக்கூடிய 27ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் பாருங்கள், இந்த காமிக்கிற எல்லோ கலரில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளே பாருங்கள், 27, 28, 29, 30 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் ஹாலிடே. இன்றைக்கி டேட்டு 24. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணுவாங்களாம். டிராஃப்ட் ரெடி பண்ண போகிறாங்களாம். ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 days ஆகும் பார்த்தீங்களா, டிராஃப்ட் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு எப்போ கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இது செப்டம்பரில் 30 வர முடியாது, தேதி 30 வரை ஃபைல் பண்ண முடியாது. அப்போ அங்கிட்டு 1, 2 போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது நார்மல் ஹாலிடே தான், அதுவும் வெக்கேஷனுக்குள்ளே தான் வருது. அப்புறம் 3, 4, 5 எல்லோ கலரில் போட்டிருக்கிறதுமே அதுவும் வெக்கேஷன் தான். அப்போ செப்டம்பர் 27லேருந்து அக்டோபர் 5 வரை வெக்கேஷன் இருக்கான். வெக்கேஷன் ஹாலிடே விட்டுருக்காங்க கோர்ட்டுக்கு. அது மெட்ராஸ் ஹைகோர்ட், மதுரை பெஞ்சு 2 இடத்துலையுமே தான். ஓகேங்களா? அப்படி இருக்கும் போது இது ஃபைல் பண்ணுற கேஸு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் ஃபைல் பண்ண போகிறாங்க. அப்போ இது கரெக்டாக அந்த வரக்கூடிய அக்டோபர் 6ஆம் தேதி தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்ற உடன்பாடில் இருக்காங்களாம். அப்போ 6ஆம் தேதி ஃபைல் பண்ணுற பிளானில் இருக்காங்க. ஒன்ஸ் 6ஆம் தேதி ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்ணவங்க யார், அந்த மோட்டிவ் என்ன, அந்த மனுவில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வீடியோவை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்ற கருத்துக்கு சொல்ல விரும்பலை. ஏன்னா பாவம் அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறவங்களுமே மன அழுத்தத்தில் தான் ஃபைல் பண்ணுவாங்க. இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா யாருக்குமே துடிக்குமா இல்லையா? ஸோ அந்த ஒரு நாள் தான் அப்படி பண்ணுறாங்க. அவங்களுடைய கோபமும் நியாயம் தானே, நம்ம நினச்சி பார்க்கணும்ல. கோபம்ன்றது நியாயம் தானே. ஸோ சட்டப்பூர்வமாக நம்மளும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி இது அகென்ஸ்டாக தான் ஃபைல் பண்ணுறாங்க. அகென்ஸ்ட்டு தான் இது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை எதிர்த்து ஃபைல் பண்ணக்கூடிய கேஸு. இதனால் என்ன ஆகும், என்ன ஆகிடுமோ அப்படின்றத பற்றி அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இந்த கேஸ் 6ஆம் தேதி ஃபைல் பண்ணுறது என்ன மாதிரியாக ஃபைல் பண்ணியிருக்காங்க, அது உள்ள கருப்பொருள் என்ன இருக்குது அந்த லெட்டரில், அந்த அவங்க ஃபைல் பண்ண மனுன்னு சொல்லுவாங்களே, பெட்டிஷன். எஸ், பெட்டிஷனில் என்ன ஃபார்மெட்டில் என்ன எழுதி வச்சுருக்காங்க, இதை எப்படி அடுத்தடுத்த விசாரணைக்கு வரப்போகுது அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். அக்டோபர் 6ஆம் தேதி இதை பற்றின தகவல்லாம் ஃபுல்லாக ஒரு கோர்வையாக கிடைக்கும் போது அப்போயே வீடியோ போட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்.